ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் செல்லர் அப்ளிகேஷனில் அமேசான் லெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து லோன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து உங்களுக்கு 4 லட்ச ரூபா தரோம். இண்டிஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கில் வந்து லோன் வந்து 2 லட்ச ரூபா தரோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸி லோன் 11 லட்ச ரூபா தரோம். அதுக்கப்புறம் வந்து இண்டிஃபியில் வந்து 7 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் இன்கிரிட்டில் வந்து 3,10,000 ரூபா லோன் வந்து தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஐசிஐசியில் வந்து 12 மாதத்துக்கு 13% to 16%. இண்டிஃபியில் வந்து 6 மாதத்துக்கு வந்து 0% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸி லோனில் வந்து 11 லட்சத்துக்கு வந்து 36 மாதத்துக்கு 14 to 26% இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இண்டிஃபியில் வந்து 7 லட்சத்துக்கு வந்து 36 மாதத்துக்கு வந்து 16 to 28% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்கிரிட்டில் வந்து 3,10,000 ரூபாய்க்கு 36 மாதத்துக்கு 18% to 24% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் செல்லர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை பற்றி நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் சார், ஏன்னா இதில் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான் இருக்குது. இதை பற்றி நாங்கள் வந்து தகவல் நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம், ஏன்னா இதில் வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் இருக்கிறதுனால நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்புறம் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், அதாவது சில ஏஜென்சி வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க். அதாவது நீங்கள் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க சொல்கிற அமௌண்ட்டு நீங்கள் தான் கட்டணும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் எடுத்தாங்கன்னா நீங்கள் அது என்னங்கிறத அந்த பேங்க்கில் சம்மந்தப்பட்ட இதில் வந்து தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐசிஐசிஐ பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4 லட்ச ரூபா எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட ஐசிஐசிஐ பேங்க்கில் போய் கேட்டுக்கலாம். இந்த இண்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து 2 லட்ச ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க அவங்க அமௌண்ட் எடுத்தாங்கன்னா? அதுலேயும் பாருங்கள், இண்டிஃபை 2 லட்ச ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, 6 மாதம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0 போட்டிருக்காங்க. வந்து இது வரைக்கும் எங்கேயுமே லோன் எடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த பிளானுமே கிடையாது. ஆனால் இவங்க 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்காங்க. ஸோ இது செல்லர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது ஓன் ரிஸ்க்கு, உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எடுக்கிறதும் எடுக்காததும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் லோன் எடுக்காதீங்க, நீங்கள் வந்து பர்சனலாக பேங்க்குக்கு போங்க, பேங்க்கில் வந்து லோன் அட்வைசர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா எடுத்தால் என் கையில் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு எடுங்க. ஏன் அப்படின்னா 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளெக்ஸி லோன் வந்து 11 லட்ச ரூபா பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 14% to 26% கொடுத்துருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 14% தான் அப்படின்னா 14% தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க ஒரு இது வைக்கிறாங்க, 14 to 26 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து எதை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இதை பற்றின லோன் பற்றின தெளிவான ஐடியாவை இவங்கள்ட்ட கேட்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் தான், அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோனை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எடுக்கிறாங்க, 11 லட்சத்துக்கு உங்கள் கையில் எவ்வளோ வருது, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜ் அது இதுன்னு போட்டு உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் பாருங்கள். ஸோ 36 மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது, இதில் 14 to 26 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி லோன் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பர்சனலாக என்ன பண்ணுங்கள், பேங்க்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அங்கே வந்து லோன் அட்வைசர் இருப்பாங்க, அந்த அட்வைசர்கிட்ட கேட்டு லோன் எவ்வளோ எடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டணும், டாக்குமெண்டேஷன் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக வந்து கேட்டு நீங்கள் லோன் எடுங்க. லோன் எடுக்கும்போது எப்பவுமே வந்து அவசரப்பட்டுறாதீங்க, இன்ட்ரெஸ்ட்டை நல்லா விசாரிச்சுக்கோங்க. இது எத்தனை மாதம் ஸ்கீமு அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. எப்போவுமே அவசரப்பட்டு லோன் எடுக்க வேண்டாம். ஸோ இதில் எடுக்கிறது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு, அது வந்து நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிறத அமேசான் தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து லோன் எடுக்கிறதா இருந்தால் நேரடியாக பேங்க்கு போங்க, பேங்க்கு போயிட்டு டாக்குமெண்டேஷன் சார்ஜ் எவ்வளவு, எத்தனை மாதத்துக்கு இதை இன்ட்ரெஸ்ட் கட்டணும், எவ்வளோ அமௌண்ட் எனக்கு ஃபைனலாக எனக்கு கைக்கு வரும், ஸோ எவ்வளோ வரைக்கும் நான் எலிஜிபிள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அமேசானில் பிஸ்னஸ் பண்ணுறத வச்சு தான் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. 11 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாங்கன்னா நம்மளோட சேல்ஸ் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க தராங்க. அப்போ நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருந்தா இவங்க 11 லட்ச ரூபா வரைக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க.
ஸோ இவங்க கொடுக்குற கேரண்டியை நம்ம நேரடியாக பேங்க்கில் போயிட்டு நம்மளோட 1 வருஷம் ஆடிட்டிங்கோ இல்லை 2 வருஷம் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டையோ பேலன்ஸ் ஷீட்டையோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கம்மியான வட்டியில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டாக்குமெண்டேஷன் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். பாதி அமௌண்ட் கட்டினதும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு முழு திருப்தியோட லோன் எடுக்கலாம். இந்த மாதிரி அமேசானும் சரி ஃப்ளிப்கார்ட்டும் சரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு லோன் தரோம், உங்களுக்கு வந்து சேல்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட் தரோம், அவங்களுக்கு கமிஷன் கொடுத்தா போதும், இவங்க மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிற எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே மேனுவலாக பண்ணுங்கள். இவங்க கொடுக்குறாங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு உடனே கை வச்சிடாதீங்க. ஸோ இதுதான் இந்த விஷயத்தில் சொல்ல வந்தது. அமேசான் லெண்டிங் சொல்லிட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த லோன் அமௌண்ட்லாம் பார்த்தேன். ஐசிஐசிஐ பேங்க் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்னு போட்டு 13 to 16 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பர்டிகுலராக சொல்லணும், 13 16. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நேரில் போய் கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. சார் இந்த மாதிரி லோன் வந்து வேணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் சேல்ஸ் பார்த்தாலே அவங்க கொடுத்துருவாங்க. அமேசான் சேல்ஸ் ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும், இந்த 11 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ குறைஞ்ச வட்டியிலையும் கிடைக்கும். ஸோ குறைஞ்ச வட்டி எந்த பேங்க் கொடுக்குதோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை உடனே ஏற்றுக்காதீங்க. அதை தெளிவாக விசாரித்து அது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள். ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஸோ அமேசானும் சரி ஃப்ளிப்கார்ட்டும் சரி மீஷோவும் சரி எதையாவது ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை விவரமாக கேட்டுட்டு அதில் போய் தலையிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் விசாரித்து பண்ணிவிட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.